வீட் ஃப்ளார் பனானா பிரெட், கோதுமை மாவு பனானாலாம் சேர்த்து ஒரு சூப்பரான பிரெட். நல்லா சாஃப்டாக கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. உங்களுக்கு நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். செம்ம சாஃப்ட்டு க்ரம்பிளி டெக்ஸ்சரில், கலர் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும். வாங்க இந்த பனானா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய பனானா நல்லா பழுத்து தான் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பனானா பிரெட் டேஸ்டியாக இருக்கும். 3 எடுத்து நல்லா மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 150 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர். சாஃப்டாக இருக்கணும். நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன், அதனால் மெல்ட் ஆகிடுச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 எக் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகும். நீங்கள் ஸ்பேட்டில் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்க பனானாஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 250 கிராம்ஸ் கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து ஜலிச்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணி வச்ச டின்ல இந்த பேட்டர் அப்படியே போர் பண்ணிவிட்டு நல்லா 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் இந்த ப்ரெட்டை பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ஈவன் கலரில் இந்த பனானா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த பனானா பிரெட் எவ்வளோ ஈவன் கலரும் நல்லா சாஃப்டாக பேக்காக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.